ஏன் கேபிஐ பாலா ஸ்கேம் பண்றாரு, அவர் உண்மையிலே உதவிகள் பண்ணல அப்படிங்கறத இந்த ஆதாரங்கள் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். முதல்ல ஆம்புலன்ஸ் மோசடி. இவர் பண்ணக்கூடிய விஷயங்களை வெளியே கொண்டு வந்த முதல் விஷயம்னா ஆம்புலன்ஸ் தாங்க. ஒரு ஆம்புலன்ஸ் ஒண்ணா வாங்கி கொடுக்குறாரு. அதுல நம்பர் TN07DD0003 இருந்திருக்கு. இந்த நம்பரை நம்ம வெஹிக்கிள் இன்ஃபோல போட்டு பார்த்தோம்னா, அதாவது நீங்க ஆர்டிஓன்னு சொல்லிட்டு பிளே ஸ்டோர்ல அடிச்சீங்கன்னா நிறைய ஆப்ஸ் வரும். அந்த ஆப்ஸ்குள்ள போய் ஒரு வண்டியுடைய நம்பர் போட்டீங்கன்னா அந்த வண்டி பத்தின டீடைல்ஸ் எல்லாம் வரும். அப்படி நம்ம இந்த நம்பரை போட்டு பார்க்கும்போது நீங்க இங்க தெளிவா பார்க்கலாம், இது ஒரு ஆம்புலன்ஸ் நம்பர் கிடையாது. இது நிசான் GTR அப்படிங்கிற ஒரு காருடைய நம்பர், அதாவது உயர் ரக காருடைய நம்பர். ஒரு காருடைய நம்பர் எப்படி ஒரு ஆம்புலன்ஸ்க்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வியை முன் வச்சிருந்தாங்க. இதுக்கு தான் ரிப்ளை வீடியோல என்ன சொல்லியிருந்தாருன்னா, அது டிடி கிடையாது, வெறும் டி தான், பெயிண்டிங் மிஸ்டேக்கால டிடின்னு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. சரி, அந்த நம்பரையுமே நம்ம அந்த வெஹிக்கிள் இன்ஃபோல போட்டு பார்த்தோம். அது ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட டேட் பார்த்தீங்கன்னா 1994 செப்டம்பர், அதாவது 31 வருஷம் பழைய வண்டி. அது ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் நவீனமான ஆம்புலன்ஸ் தான் நம்ம வாங்கி தருவோம். 31 வருஷம் பழைய வண்டி யாராவது வாங்கி கொடுப்பாங்களா? சரி, அந்த ஒரு ஆம்புலன்ஸ் மட்டும் தானான்னு கேட்டிங்கன்னா இல்லை. 2023 ஜூலையில் பார்த்தீங்கன்னா அறந்தாங்கியில் ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு. அந்த நம்பர் முதல்ல மறைச்சிருப்பாரு, அதுக்கப்புறம் லைட்டாக தெரியும். அந்த நம்பரை நம்ம போட்டு பார்க்கும்போது என்ன தெரிய வருதுன்னா, அதுக்கு இன்சூரன்ஸ் எக்ஸ்பைரி ஆயிருச்சு. அது மட்டும் இல்லாமல் நியூஸ் பேப்பரில் வந்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 2023 ஈரோடில் குன்றி அப்படிங்கிற ஒரு மலைப்பகுதி கிராமத்தில் இவர் ஒரு ஆம்புலன்ஸை வாங்கி கொடுத்துருக்காரு. அந்த ஆம்புலன்ஸையுமே நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்தோன்னு சொன்னீங்கன்னா அதுலேயுமே இன்சூரன்ஸ் எக்ஸ்பைரி ஆகியிருக்கும். அது எப்படி இவர் வாங்கி கொடுத்த எல்லா ஆம்புலன்ஸுமே இன்சூரன்ஸ் இல்லாமல் ரோட்டில் ஓடிட்டு இருக்கு? கண்டிப்பாக பிடிச்சா கேட்பாங்கல்ல, இன்சூரன்ஸ் இல்லாமல் ஒரு ஆம்புலன்ஸ் ஓடக்கூடாது இல்லை? இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. ஆனால் எதுக்காக இவர் கொடுத்த ஆம்புலன்ஸ் மட்டும் இன்சூரன்ஸ் கட்டல? ஸோ இங்கே நமக்கு ஒரு சந்தேகம் வருது. அதோட ஈரோட்டில் குன்றியில் கொடுத்த ஆம்புலன்ஸில் பார்த்தீங்கன்னா மேலே அவருடைய பெயர் எழுதியிருப்பாங்க. அந்த பெயருக்கு மேலே மனிதநேயர் நடிகர் பாலா அவர்கள் வழங்கியது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆம்புலன்ஸில் எழுதியிருப்பாங்க. எதுக்காக இவ்வளோ பெரிய பப்ளிசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேட்க தோணுது. அதோட ஒரு ஆம்புலன்ஸுடைய விலை என்ன தெரியுமா? ஒரு சாதாரண ஆம்புலன்ஸ் உடைய விலை கிட்டத்தட்ட 16 லட்சம். 16 லட்சம் ரூபாய் ஒரு ஆம்புலன்ஸ் உடைய விலை. இவர் வாங்கி கொடுத்தது 7 ஆம்புலன்ஸ், அதாவது கிட்டத்தட்ட 1,12 லட்சம் ரூபாய். அந்த 1,12 லட்சம் ரூபாய் இவருக்கு எப்படி கிடைச்சது? இல்ல ஒருவேளை எல்லாருமே சொல்ற மாதிரி 30,000க்கு ஒரு வேன் வாங்கி போட்டு அதுக்கு பெயிண்ட் அடிச்சு ஆம்புலன்ஸா மாத்தி அவர் கொடுத்துட்டு இருக்காரு. அதோட ஒரு ஆம்புலன்ஸ்குள்ள ஒரு கேஸ் வரும்போது முதலுதவி செய்யறதுக்கு நர்ஸோ பேராமெடிக்கோ டாக்டரோ யாராவது ஒருத்தர் இருக்கணும். அப்ப அந்த காலகட்டத்தில் யார் இந்த ஆம்புலன்ஸ்குள்ள வருவாங்க? இந்த ஆம்புலன்ஸ் எந்த ஒரு ஹாஸ்பிட்டல் கூட கனெக்ட் ஆகியிருக்கு, இல்ல 108 கூட கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்களா?